ஹலோ காய்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துடாத ஒரு வித்தியாசமான சைக்காலஜிக்கல் திரைப்படத்தை இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். படத்தோட கிளைமேக்ஸில் கொடுப்பாங்க பாருங்க ஒரு பங்கமான ட்விஸ்ட்டு, அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஒரு சைக்காலஜிக்கல் திரைப்படம் தான் பெட் மூவி. ஒரு மண்டை கலண்ட ஒரு சைக்கோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு பொண்ணை கடத்தி அவளை கொடூரமாக டார்ச்சர் பண்ண பார்க்குறான். பொண்ணை கடத்தின இவனுக்கு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டை கலண்ட சைக்கோவை விட இந்த பொண்ணு தான் பயங்கரமான சைக்கோவாக இருக்கா. அதுதான் கதையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. வெல்கம் பேக் டு வாய்ஸ் பேஜர். ஆக்சுவலாக இவனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறான். இவனுக்கு விலங்குகள்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஒரு பெட் லவர் மாதிரி சின்ன சின்ன விலங்குகளாக இருந்தாலும் சரி அதை பராமரிக்கிறது, அதை ரொம்பவே டேக் கேர் பண்ணுறதுல இவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அப்படி தான் ரெகுலராக ஒரு நாள் அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்பவும் பாசமாக வளர்த்த ஒரு நாய் அங்கே இருக்குது. அந்த நாயை இவங்க கருணை கொலை பண்ண போகிறாங்க போல. காரணம் என்னன்னா, அதுக்கு ஏதோ தீர்க்கவே முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு வியாதி இருக்குது. ஸோ அந்த வியாதியோட அது எதுக்கு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லே அந்த நாயை கருணை கொலை பண்ண போகிறாங்க. இவனுக்கு மனசே சரியில்லை. அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச, ரொம்பவே செல்லமா வளர்த்த, பாசமா பார்த்துக்கிட்ட நாயை சாகடிக்க போறாங்க அப்படிங்கிறதோட அவனால ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்படுறான். சரி, வழி இல்லாம அதை அவனும் செஞ்சு முடிக்கிறான். அதுக்கப்புறம் கட் பண்ணா அவனோட வேலையை பார்க்க போறான். நம்ம செத்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றான் அப்படின்னா, ரொம்பவே தனிமையா, தனக்குன்னு நண்பர்கள், உறவினர்கள் யாருமே இல்லாம தனிமையா, லோன்லியா வாழக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஆள் தான் இவன். வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு அப்படின்ட்டு வாழக்கூடிய ஒரு தனிமையான ஆள் தான். சரி, ரெகுலரா வழக்கம் போல தன்னோட வேலையை முடிச்சுட்டு பஸ்ல ஏறி போகும்போது எப்பவுமே சாங்ஸ் கேட்கறதுங்கிறது பஸ்ஸுக்கு வழக்கமான ஒரு விஷயம். அதே மாதிரி பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு பஸ்ல முன்னாடி ஒரு பொண்ணை பாக்குறான். அவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தவொடனே ஒரு ஸ்பார்க் தட்டுது. எங்கேயும் இவ்வளவு பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவகிட்ட ஸ்பீச் பண்ணலான்னு போறான். உன் பேரு ஹார்லி தானே அப்படின்னு அவளும் வித்தியாசமா முழிக்கிறான். என் பேரு ஹார்லி ஒன்னும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். ஆமா, ரைட், எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும், உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் சேர்த்து அப்படின்னு அவளுக்கு இவனு தெரியல. உடனே இவங்க ஹீரோ கொஞ்சம் அப்படியே பேச்ச போட பாக்குறான். நீ ஒரு புக் ஆத்தர் தானே, நிறைய புக்லாம் எழுதிருப்பா தானே, நான் அவனோட புக்லாம் ஆக்சுவலா படிச்சிருக்கேன் அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறான். பட் அவ எதுவுமே கண்டுக்காம அங்க இருந்து அவளோட ஸ்டாப் இறங்கி போயிடுறான். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி நோஸ் கட் மாதிரி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணா, பட் எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் இவனும் வீட்டுல சோகமா யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்பதான் உனக்கு ஒரு ஐடியா வருது. ஆன்லைன்ல தேடி பார்ப்போம், இந்த Facebook, ட்விட்டர் மாதிரி இதுல நம்ம ஆளு எதுலையாவது இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆன்லைன் வெப்சைட் ஏதோ ஒன்று சோசியல் மீடியா நினைக்கிறேன், அதுல தேடி பார்க்கறான். தேடி பிடிச்சி தலைவன் ஐடியா கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் என்ன மெசேஜ் பண்றான், போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இந்த கட்டத்துல தான் வேலை பார்க்கறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவ வேலை பார்க்குற ரெசார்ட்டுக்கே போட்டியை கட்டிட்டு போயிடுறான். அங்க போயிட்டு பயங்கரமா ஃபிளட் பண்றான், வலியறான், நம்ம ட்ரை பண்றான் அவளை மடக்கிறதுக்கு. பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் கட் பண்ணா ரூம்ல தன்னோட ஃப்ரெண்டு கூட நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் யாருன்னே தெரியல, திடீர்னு பஸ்ல பார்த்தான், பேச ட்ரை பண்ணான். அப்புறம் என்னன்னா ஐடி கண்டுபிடிச்சு மெசேஜ் பண்ணிட்டு இப்போ ஃபாலோ பண்ணிட்டு கடை வரைக்கும் வந்துட்டான். கொஞ்சம் பெருசா போய்கிட்டு இருக்கு சம்பவம், என்னன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை பண்ணிடுவானோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னன்னு கேட்டா, அந்த மாதிரி ஹெரிக் எனக்கு கால் பண்ணா அப்படின்ட்டு அவ ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான். ஆக்சுவலா ஹெரிக் அப்படிங்கிற கேரக்டர் யாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலா இவ இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறா. இது தெரியாம நம்ம செத்து இவளுக்கு ரூட்டை வேற போட்டுட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, சரி ஓகே, நம்ம இதுல இருந்து டிஸ்கன்டினியூ ஆகிடலாம் அப்படிங்கிற முடிவுலாம் எடுத்து கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாம இருக்கான். இருந்தாலும் இவனால கண்ட்ரோல்டா இருக்க முடியல. சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கான். அப்படிதான் ஒரு நாள் நைட்டு அவளை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கும் போது அவ ஒரு பக்கத்துல இருந்து டைரி எழுதிட்டு இருக்கா. இவனு விடாம சைட் அடிச்சிட்டு இருக்கான் அந்த இருட்டுல இருந்து. அப்போ திடீர்னு ரியலைஸ் பண்ண பயங்கரமா இவகிட்ட கத்தி சண்டை போட்டு கொஞ்சம் கை கலப்பாகிறது. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட டைரி தவறி மிஸ் ஆகி கீழே விழுந்துருது. இதை பார்த்த செத்தும் அதை எடுத்து வச்சுக்கான். எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே சோகமா இருந்துட்டு இந்த டைரியை படிக்க நம்ம செத்தோட மூஞ்சி பயங்கர டென்ஷன் ஆகுது. ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் ஃபேஸ்லாம் மாறுது. ஒரு மாதிரி பிஜிஎம்லாம் வேற மாதிரி மியூசிக்லாம் ரைஸ் ஆகுது. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணா வழக்கம் போல செத்து தன்னோட வெட்டனரி ஹாஸ்பிட்டலுக்கு வேலை பார்க்க போயிடுறான். வேலை பார்க்க போன அவன் ஹாஸ்பிட்டலோட அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வேலை விஷயமா வரான். அப்பதான் ஒரு விஷயத்த பாக்குறான். இது வரைக்குமே இத்தனை நாள் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்துருவான். பட் அந்த ஹாஸ்பிட்டல் கீழே அண்டர் கிரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு எம்டி பிளேஸ் இருக்குங்கிறது, ஒரு கேரேஜ் மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் வச்சுக்கோங்களேன். யாருக்குமே இதுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதே தெரியாது. ஸோ அதை முதல்ல செத்துதான் பாக்குறான். பார்த்துட்டு ரொம்பவே பிரமிச்சு போயிடுறான். நம்ம வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் எப்படிப்பட்ட ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளா பார்த்துட்டு இருக்கான். அங்க ஒரு கூண்டு மாதிரி இருக்கு. இதையும் பாத்துக்கிறான். அந்த இடம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால ரொம்பவே பாலடைஞ்சு அழுக்கா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே அவனே ஒரு ஆளா இருந்துட்டு
எடுத்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்றான். ஸோ சீன் கட் பண்ண அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தனியா போய் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது, யாரோ நம்மளை ஃபாலோ பண்றாங்களோ, யாரோ நம்மளை வந்துட்டு பின்தொடர்ந்து வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவங்களுக்கு வந்துட்டு சென்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சீன் கட் பண்ண நம்ம செத்து தான் கையில ஒரு இன்ஜெக்ஷனோட நின்றுட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது என்ன இன்ஜெக்ஷன்னா, இது ஒரு மாதிரி மயக்க ஊசி மாதிரி. இது வந்துட்டு பொதுவா வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல விலங்குகளுக்கு போடக்கூடிய ஒரு ஊசி. அந்த இன்ஜெக்ஷனை ஒரு மாதிரி செத்து வந்து சைக்கோத்தனமா பார்த்துக்கிட்டே இருக்கான். அன்எக்ஸ்பெக்டடா அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவனுக்கு அவனே போட்டுக்கிட்டு மயங்கி விழுந்துடுறான். இங்க இருந்து தான் இவனோட சைக்கோத்தனம் ஸ்டார்ட் ஆகவே ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மறுபடியும் கட் பண்ண நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. 2-3 நாளா ஹீரோயினுக்கு வந்து யாரோ தன்னை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி சென்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்லை, நம்ம செத்து தான். இவன் தான் பங்கமா பிளான் போட்டு ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டுருந்திருக்கான். எப்போ போல செத்து ஃபாலோ பண்ணி பேச வருவான், ஏதாவது ஃபிளட் பண்ணுவான், இல்லை ஏதாவது கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இந்த முறை தான் அவன் சைக்கோவா மாறிட்டான்ல, அதனால வந்து அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து ஸ்ட்ரைட்டா ஹீரோயினுக்கு போட்டு அவளை மயக்கம் அடைச்சிச்சான். அதுக்கப்புறம் மயக்கம் அடைச்சி வச்சதுனோட கிட்னாப் பண்ணிட்டு ஒரு அழகா ஒரு பாக்ஸ்ல போட்டு பக்கவா பேக் பண்ணி ப்ரிப்பேர்டா அவனோட வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடறான். இவ்வளவு பெரிய பாக்ஸை ஒரு ஆளா தள்ள முடியாம தள்ளிட்டு வந்ததை பார்த்து செக்யூரிட்டி, தம்பி அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இவனும் வந்துட்டு மெடிசன் இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு அப்படின்னு நிலமா சொல்லி பாக்குறான். செக்யூரிட்டிக்கும் வந்து டவுட்டா இருக்குமே, இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாதையும், இதெல்லாம் பண்ணவே மாட்டானே, இந்த நாய்க்கு திடீர்னு என்ன இவ்வளவு அக்கறை நம்ம ஹாஸ்பிட்டல் மேல அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அவரும் பக்கத்துல வந்து செக் பண்ணி பாக்குறாரு. டவுட் இன்க்ரீஸ் ஆகுது, இவனுக்கும் ஃபேஸ்ல நிறைய டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. என்னடா பண்ணன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது சடனா அங்க போன் ரிங் ஆக இவரு வந்துட்டு அந்த போன் எடுக்கிறதுக்கு போயிடுறாரு. இதான் தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செத்து வேக வேகமா அந்த பாக்ஸோட ஹீரோனை கிண்டிட்டு கீழே வந்துடுறான். அப்படி பார்த்தா ஒரு ஃபிளாஷ் கட்டு, கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இவங்க அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு பார்க்கும்போது ஒரு கூண்டு இருந்துச்சுல, அந்த கூண்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ வில்லத்தனமா நம்ம செத்து வந்து நிக்கிறான். ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கரமா மிரண்டு போய் நிக்கிறாங்க. கத்துறாங்க, ஹெல்ப்னு கத்துறாங்க. என்ன எதுக்கு இப்படி அடைச்சு வச்சிருக்க, என்ன பண்ண போற, என்ன கொல்ல போறியா அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. பதட்டம் அடைறாங்க. செத்து வந்துட்டு பயப்படாத, நீ எதுவுமே பண்ணாத, நான் அவனை காப்பாத்த தான் ட்ரை பண்றேன், என்ன எதுக்கு நீ என்ன காப்பாத்தணும் அப்படின்னு இவங்களும் வந்துட்டு பயங்கரமா ஆர்கியூ பண்றாங்க. அவனும் எதுவுமே பேசாம அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். சோ அடுத்த நாள் மறுபடியும் விடியுது. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது ஹீரோனுக்கு இதை பார்த்து ஒரு மாதிரி பயமா ஒரு மாதிரி பதட்டமாகுது. என்னடா இவன் ஒரு மாதிரி பேசுறான் அப்படின்ட்டு சாப்பாடு அங்கேயே வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ஒரு டப்பா மாதிரி வைக்கிறான். அவனுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையுமே கொடுத்துக்கிறான். ஆனா அந்த கூண்டை விட்டு வெளியில மட்டும் இவன் விடவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறான். இவனும் எவ்வளவு கெஞ்சி பாக்குறா, தயவு செஞ்சு என்ன வெளியில விடு, நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன், ப்ளீஸ் என்ன வெளியில விடு அப்படி இப்படிங்கிறான். பட் எதுக்குமே அசையாத செத்து அப்படி கல்லு மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் மெதுவா கிட்ட வந்து ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, ரொம்ப நாள் உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், உன்னை நான் ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா, நீனே எனக்கு ரொம்பவே பிடிக்கும், உன்னை நான் இழக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், இவ்வளவு நாள் இந்த தனிமை என்னை வாட்டி வதச்சிட்டு, ஆனா இந்த முறை நான் கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா ரொம்பவே டெப்தா மூழ்கி போய் பேசுறான். ஹீரோனுக்கு புரியுது இவன் ஒரு மாதிரி வித்தியாசமான சைக்கோவா இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு எதுவும் பேசாம அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கொஞ்ச நாளா இந்த மாதிரி இவனால மென்டல் டார்ச்சர் அனுபவிக்கிறதுனால, கூண்டுக்குள்ளே அடப்பட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹாலுசினேஷன் அதெல்லாம் வர ஆரம்பிக்குது. அவங்களோட கண்ணுக்கே வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, அவங்களோட ஹில்யூஷன் தான். அந்த ஹில்யூஷன் வந்துட்டு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது. என்ன பண்ண போற, இவனை என்ன பண்ணலாம், செத்த சாவடிச்சிடலாமா, அவனை கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு மாதிரி வித்தியாசமா அது வந்து டெம்ப் பண்ணிட்டு இருக்குது. உடனே பார்த்தா நம்ம செத்து வரான். யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறானா, இல்லையா யார்கிட்டையும் பேசலையே அப்படின்னு ஹீரோன்னு சொல்றான். எனக்கு தெரியும், அது உன்னோட இல்லூஷன் கேரக்டர் தானே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. உன்னால அதை பார்க்க முடியுமா அப்படின்னு ஹீரோன் அதை கேட்கறான். என்னால பார்க்க முடியாது, ஆனா நீ நிறைய டைம் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கிறத என்னால பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்றான். இப்போ கூட அந்த கேரக்டர் எனக்கு பின்னாடி தான் நினைக்குது அப்படின்ட்டு நம்ம செத்து கரெக்டா சொல்றான். ஹீரோன் பார்த்துட்டு மிரண்டு போறான். இவனை சைக்கோன்னு நினைச்சோம், ஆனா அவன் அதுக்கு மேலேயும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் யோசிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம செத்து வந்து சும்மா வராம கையில வந்துட்டு போன டைம் மீட் பண்ணும் போது நைட்டு வந்து ஹீரோன் கிட்ட இருந்து மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு டைரி. இவன் கூட அதை எடுத்துட்டு போய் வீட்டுல போய் சைக்கோத்தனமா படிச்சுட்டு இருப்பாங்க. அதே டைரியை கொண்டு வந்துட்டு ஹீரோனோட கண்ணு முன்னாடியே போடுறான். அதை பார்த்த ஹீரோயின் உடனே ஒரு வெடி பிடிச்ச நாய் மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள அடைப்பட்ட நாய் வந்துட்டு எலும்பு துண்டையோ இல்ல பிஸ்கெட்டையோ பார்த்தா எப்படி வந்து ரியாக்ட் பண்ணும், அது மாதிரி இவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஒரு பெட்டு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, அவ்வளோ மெனக்கிடுறாங்க. பட் அது எதுவுமே யூஸ் கிடையாது. நம்ம செத்து வந்து உடனே அந்த டைரியை வந்து தன்னோட கையில எடுத்துறான். கையில எடுத்துட்டு அவன் வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமா, லவ்வை பத்தி எவ்வளவு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அப்படியே மூஞ்ச பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ பிலாசபியா எழுதி வச்சிருக்க, சாக்ரிஃபைஸ் பண்றத பத்திலாம் எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜா படிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு மூஞ்சில டென்ஷன் அதிக ஆரம்பிக்குது. ஆக்சுவலி
ஆக்சுவலா படத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இதுதான். இந்த டைரியில அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல எரிக், அவன் நம்ம ஹீரோயினுக்கே தெரியாம ஒரு சில பேர் கூட அஃபர்ல இருப்பான், கொஞ்சம் சைட்ல ஓட்டிட்டு இருந்திருப்பான். அது நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு அவன் அப்படி யாரெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தானோ அவங்க எல்லாருமே போட்டு தள்ளுறாங்க. ஒரு பயங்கரமான சைக்கோத்தனமா இருக்காங்க. முதல் முறையா ஒருத்தவனை கொலை பண்ண உடனே அந்த கொலையில கிடைக்கிற ஒரு ருசி இருக்குல்ல, அது அப்படியே டேஸ்ட் பண்ணி பயங்கரமா அந்த கொலைக்கு நம்ம ஹீரோயின் அடிக்ட் ஆயிட்டாங்க. போற வர எல்லாருமே கொல்றாங்க. தடயமே இல்லாம எப்படி தப்பிக்கிறது பக்கா பிளானோட ப்ரிப்பேர்டா அந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் இவங்க இதுவரைக்கும் போலீஸ் கிட்டேயும் யாருக்கிட்டையும் மாட்டாம பயங்கரமான ஒரு சீரியல் கில்லரா உருவா இருந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த டைரியில அவங்க வந்து தெள்ள தெளிவா யாரை எப்பப்ப கொன்ன, எப்படிலாம் கொன்ன, எதுக்காக கொன்னங்கிறத நோட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இதை தான் முன்னாடி நம்ம செத்து படிச்சு பார்த்துட்டு வீட்டுல மிரண்டு போய் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் அந்த டைரியை ஃபுல்லா முடிச்சு பார்த்த செத்து வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான், ஆக்சுவலா நான் அவனை கிட்னாப் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த டைரி தான். நீ யாரை எப்பப்போ என்னைக்கு என்னென்ன காரணத்துக்காகலாம் கொன்னியோ அது எல்லாத்தையுமே தெள்ள தெளிவா டீடைல்டா எழுதியிருக்க. ஸோ நீ ஒன்றும் நல்லவ கிடையாது, நீ இது மாதிரியான ஒரு தண்டனைக்குரியவள் தான். அதனாலதான் உன்னை கடத்தவே செஞ்சேன். ஆனா உன்னை நான் ரொம்பவே லவ் பண்றேன். என்னோட லவ்ங்கிறது அன்லிமிட்டடு. வெளியில விட்டா உனக்கு நான் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோங்கிற காரணத்துக்காக தான் உன்னை நான் அதில் அடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வல்கரா ஒரு மாதிரி டார்ச்சரபிளான ஒரு லவ்வா வந்துட்டு வெளிப்படுத்துறான். ஹீரோனுக்கு அப்படியே ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி மாறுது. இது வரைக்கும் கூண்டுக்குள்ள மாட்டின ஹீரோயின் தான் பாவம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா இதுக்கப்புறம் கூண்டுக்குள்ள இருக்கிற ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம செத்து எந்த பாடுபாட போறானோ அப்படிங்கிற மாதிரி தான் தோண வரைக்கும். ஸோ அடுத்த நாள் ஆகுது. இவளும் யோசிச்சு பாக்குறா, நம்ம எப்படிதான் வளமா வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி இல்லாம இவளும் கொஞ்சம் ஃபிளட் பண்ற மாதிரி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறா. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசுறா. இவனும் எதுக்குமே செட் ஆகாம அப்படி கல்லு மாதிரி நிக்கிறான். அழகுல மைக்கெல்லாம் பாக்குறா, என்னெல்லாமா பண்ணி பாக்குறா. பட் இவளோட வேலைகள் எதுவுமே நம்ம செத்துக்கிட்ட வேலைக்காகல. கல்லு மாதிரி இந்த செத்து வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி நான்லாம் அசையவே மாட்டேன், எத்தனை பேரை பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செத்து வந்து கிளம்புறான். தம்பி நீ வந்துட்டு நினைக்கலாம் என்னதான் ட்ரை பண்ணாலும் என்ன வெளியில விட மாட்டேன்ட்டு, ஆனா நீனே என்ன ஒரு நாள் வெளியில விடுவ பாரு, அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் போது நீ உயிரோட இருக்க மாட்டடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்லாம் பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன வேணா பேசிக்கோ, ஆனா நான் என்னைக்குமே உன்னை அன்லாக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது ஹீரோ தான் ஆல்ரெடி சைக்கோ வாட்சை அவளோட சைக்கோத்தோட ஆக்டிவ் ஆகுது. அங்க இருக்கக்கூடிய கூண்டு கம்பிங்கள் மேலேயே இடிச்சுக்கிறா, முட்டிக்கிறா, மோதிக்கிறா. இது வரைக்கும் கான்பிடென்டா பயங்கர ஸ்ட்ராங்கா கல்லு மாதிரி இருந்த செத்து கொஞ்சம் நிலை தடுமாறுறான், கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் ஆகுறான், கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. என்னடா இவ இப்படி பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மூஞ்சி மூக்கு வாய் எல்லாத்துலயுமே ரத்தம் அப்படி கொப்பளிச்சுட்டு வருது. இதப்ப தெரியுதா இவதான் பயங்கரமான ஒரு கொடூர சைக்கோன்ட்டு. ஹீரோன் இவ்வளவு தூரம் பண்ணியும் கொஞ்சம் நிலத்தடு மாற நம்ம செத்து வர வழியில மனசை கல்லாக்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா உண்மையா ரொம்பவே டீப்பா லவ் பண்ற பொண்ணாச்சே, அவளுக்கு கஷ்டம் பண்ணா சும்மா வெளியில போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். ஸோ சீன் கட்டான மறுபடியும் அடுத்த நாள் இவனை வந்து பார்க்க வரான். பார்க்க வந்தா இவளை வந்து போன டைம் வைலண்டா ட்ரை பண்ணா, இந்த வாட்டம் அதோட இல்லாம ரொமான்டிக்கா ஒரு மாதிரி செத்துக்கிட்ட ஃபிளட் பண்றான். செத்து உனக்கு தெரியுமா, ஆக்சுவலா எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு, அந்த ட்ரீம்ல நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு நமக்குள்ள நிறைய பசங்களா இருக்காங்க, நம்ம ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா அட்டாக் பண்றா. கல்லு மாதிரி இருந்த செத்தே கொஞ்சம் எமோஷனல்ல கொஞ்சம் தடுமாறி அப்படி மனசு மாறி என்னெல்லாமோ அவனுக்கு சந்தோஷம்லாம் வர ஆரம்பிக்குது. என்னெல்லாமோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இது நாள் வரைக்கும் வேண்டாத வெறுப்பா எடுத்துரைப்பா ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு இருந்த ஹீரோயின் இன்னைக்கு ரொம்பவே சாஃப்டா அன்பா ஒரு மாதிரி ஹம்பிளா பேசிட்டு இருக்கா. அன்புனாலே நம்ம பசங்க விழுந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி விழுந்துட்டான் இவனும். அதுக்கப்புறம் மனசு மாறின இவனே ஒரு கட்டத்துல சரி இவளை திறந்து விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் யோசிக்கிறான், சரி இவதான் ஒரு பயங்கரமான சைக்கோவாச்சு, இவளோட டைரியை தான் இவனை ஃபுல்லா படிச்சு பார்த்துருக்கானே, அதுல கொஞ்சம் ரியலைஸ் பண்ணாம அங்க இருந்து அப்படியே ஓபன் பண்ணாம கிளம்பி போயிடுறான். இவன் கொஞ்ச நாள் டென்ஷன் ஆயிடுறான், ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படிங்கிறத நோட் பண்ண செக்யூரிட்டி இவன் இங்கதான் போயிட்டு வரான், அடிக்கடி பார்த்தா கீழே போயிடுறான், வேலை செய்ய மாட்டேன்றான், ஆளை காணும், மெடிசன் எடுத்துட்டு வர மாட்டான், பெட்டை கவனிக்க மாட்டேன்றான் அப்படிங்கிற ஒரு டவுட்னால இவர் கீழே வந்து பங்கர்ல பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாரு. என்னடா ஒரு கூண்டுக்குள்ள ஒரு பொண்ணை போட்டு வளர்க்குற அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனோட அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறான். ஹீரோன்னு பார்த்தா அவகிட்ட சம்பந்தம் எல்லாமே லவ்வை பத்தி, நேச்சரை பத்தி, உலகத்தை பத்தி என்னெல்லாமோ பிலாசபி தத்துவத்தை அள்ளி குத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பின்னாடி வரத வந்துட்டு ஹீரோயின் பார்த்துட்டா, ஆனா வந்து ஹெல்ப் பண்ணுங்களோ இல்ல காப்பாத்துங்களோ இல்ல இவனுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி எதுவுமே வந்துட்டு ரியாக்ட் பண்ணல. அப்பவுமே செத்து வந்து புரிஞ்சுக்கிட்டான். இப்போ வந்து அவன் இன்டைரக்டா அந்த செக்யூரிட்டி போட்டு தள்ளுங்கிறத தான் வந்து சொல்லாம சொல்றா வேற கதைகள் மூலமா. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட செத்து வர வழி இல்லாம அவனை அட்டாக் பண்றான். அவன் தான் மாடு மாதிரி மலை மாதிரி இருக்கான, அவனை எப்படி நம்ம செத்து வந்து இந்த டப்பி உடம்ப வச்சுட்டு அடிக்க முடியும். ஸோ நிலமா ட்ரை பண்றான், பட் எதுவுமே முடியல. வேற வழி இல்லாம ஒரு கத்தி எடுத்து ஒரு சொருகு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆளு கல்லு மாதிரி கண்ணு மாதிரி தான் நிக்கிறாப்ல. மறுபடியும் அவளை பயங்கரமா குத்தி கொண்டு தள்ளி விட்டு என்னெல்லாமா பண்றான். கடைசியில வந்துட்டு அவளை போட்டு தள்ளிடுறான். அப்போ நம்ம சைக்கோ ஹீரோயின் விடல, அங்க ஒரு கல்லு இருக்கும் பாரு, அதை எடுத்து அவன் மண்டையில போடு, மூளை செதறி வெளியில வந்து செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இதை கேட்டு செத்து வர வழி இல்லாம ஒரு மாதிரி ப்ரெஷர்ல மென்டல் இல்னஸ்ல அவனும் அதை பண்ணிடுறான். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றான் இந்த கொலையை அவன் எதுக்காக பண்ண வச்சிருப்பா அப்படின்னா இவனை வந்து ஒரு குற்றவாளி ஆக்கணும், இங்க ஒரு கிரைம் சீனை உருவாக்கணும். அப்படி ஒரு கிரைம் சீன்
உருவானாதான் இந்த விஷயத்துல இவ தப்பிக்க முடியும், ஹீரோ மாட்ட ஆரம்பிப்பான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவனை ஒரு கில்ட்னஸ்குள்ள கொண்டு வரணும். இவனோட பேசிக்கான அந்த ஸ்ட்ராங்கா எப்பவுமே என்ன பண்ணாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாம கல்லு மாதிரி இருப்பான்ல, அந்த ஒரு கேரக்டரைசேஷனை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இன்னசென்ட் பர்சனை இந்த சைக்கோ ஹீரோயின் நம்ம செத்த வச்சு கொலை பண்ண வச்சுட்டா. அதுக்கப்புறம் இறந்து போன அந்த செக்யூரிட்டியோட பாடியை வந்து நம்ம செத்து வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறான். ஸோ ரொம்ப நாளா செக்யூரிட்டி காணும் அப்படிங்கிறதுக்காக அவனை தேடி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் குழு வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி அவங்க வந்துட்டு தேடி ஆஃபீஸுக்கு வராங்க. கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு அவங்க கிட்ட விசாரணை போடுறாங்க. விசாரணையில வந்து பெத்தோட பேச்சிலே கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. அவங்களுக்கு டவுட் கொஞ்சம் அதிகரிக்குது. சரி வழி இல்லாம அவனை வந்துட்டு பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இவன் சரியில்லையே, இவன் வந்துட்டு 10 மணிக்கு வெளியில போனாங்கிறாங்க, 11 மணிக்கு வெளியில போனாங்கிறாங்க, சிசிடிவில பார்த்தா அப்படி எந்த விதமே இல்ல. 10 மணிக்கு அந்த செக்யூரிட்டி வெளியில போயிட்டான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதே டைம் 10 மணிக்கு சிசிடிவி கேமரால அவர் வெளியில போனதுக்கான எந்த எவிடன்ஸ் இருக்காது. இதை நோட் பண்ணிக்கிட்ட போலீஸும் டிடெக்டிவ்ஸும் பயங்கரமா செத்த வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் மறுபடியும் விடியுது. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு பேசுறான், ஒரு நிமிஷம், உனக்கு வந்துட்டு என்ன எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு கேட்கிறான். அதுக்கு வந்து செத்து உயிரை கூட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே, உயிரை வேணா நீ கொடுக்க வேணாம், எனக்காக நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட விரலை நீ வறுத்துக்கோ, நீ உன்னோட விரலை துண்டு துண்டா கட் பண்ணி உன்னை நான் முழுசா நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செத்து வந்துட்டு இங்க இருந்து கீழே இறங்கி இங்க இருந்து கிளம்பி மேலே போயிடுறான். மேலே போயிட்டு பயங்கரமா யோசிக்கிறான், என்னெல்லாம யோசிக்கிறான். மேலே வந்து பயங்கரமா செத்து வந்து யோசிக்கிறான். இவ்வளவு நாள் நம்ம தனிமையில இருந்திருக்கோம், இவ்வளவு நாள் தனிமையே வாழ்க்கை அப்படின்னு இருந்திருக்கோம். ரொம்பவே பிடிச்ச பொண்ணு, சைக்கோவா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நம்ம லவ் பண்ற பொண்ணு, அவளுக்காக என்ன விரல தானே வெட்டி கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் மாதிரி இவனும் அங்கிருந்து கீழே போறான். கீழே போயிட்டு அவளோட கண்ணு முன்னாடியே கையை முன்னாடி வச்சு விரல கண்டமேனிக்க துண்டாக்குறான். இதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் பண்றான். நமக்காக ஒருத்தன் தன்னோட விரல வெட்டிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா, சைக்கோத்தனமா மாற ஆரம்பிக்கிறான். இவனும் அதுக்கப்புறம் அந்த கேட்டை வந்துட்டு திறந்து விடுறான். திறந்து விட்ட உடனே ஹீரோயின் வந்துட்டு பக்கத்துல வரா. அப்போ வந்து அவளோட இல்லூஷன் இருக்குல்ல, அவளுக்கு தான் அந்த ஹாலுசினேஷனால ஒரு கேரக்டர் வந்து உருவாகி வந்து நிக்குமே, அந்த கேரக்டர் கிட்ட கேட்கறான், இவனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு பக்கத்துல வந்து எனக்காக இவ்வளவு பண்ணுவியா சேர்த்து அப்படியே பாசமா பேசிக்கிட்டு ஒரு சொருவா பாருங்க, அவ்வளவுதான் கத்தி எடுத்து இடுப்புல ஒரு சொருவு, அவ்வளவுதான் போங்க முடிச்சே விட்டாங்க நம்ம செத்த. அதுக்கப்புறம் கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம பாய் ஃப்ரெண்ட் எரிக் கூட இருந்துட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு கதையை எழுதிருக்கா. அதை ஹீரோயின் வந்துட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் எரிக்கிட்டேன்னு சொல்றான். இது எப்படி இருக்கு எரிக், இதை நம்ம ரிலீஸ் பண்ணா பயங்கரமா ஹிட் அடிக்குமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து நம்ம எரிக் வந்து யாருக்கிட்டே சேட் பண்ணிட்டு இருக்கான். அதை வந்து இவன் நோட்டீஸ் பண்ணிடுறா, கண்டுபிடிச்சிடறான். அடா பாவி, நீ இன்னுமாடா திருந்தல அப்படிங்கிற மாதிரி அவளோட யோசிச்சுக்கிட்டே ஒரு கத்தி எடுத்துட்டு போறா. அவனை ரைட்டு ஓகே, இந்த வாட்டரை போட்டு தள்ள போறது நம்ம எரிக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா பாய் ஃப்ரெண்டை போட்டு தள்ளாம அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோயின் வேற ஒரு இடத்துக்கு போறா. பாக்குறதுக்கு குடோன் மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு வரா. அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு வந்து பார்த்தா அதே மாதிரி இடம், அதே இருட்டு, அதே கூண்டு, ஆனா ஆள் மட்டும் வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உள்ள யாருன்னு பார்த்தா இங்கதான் பயங்கரமான ட்விஸ்ட், நம்ம செத்து இருக்கான். நம்ம ஹீரோனை எப்படி செத்து உள்ள அடைச்சு போட்டானோ அதே மாதிரி இப்போ நம்ம செத்தையும் உள்ள அடிச்சு போட்டுருக்கா. பாக்குறதுக்கு ஆளு ஒரு மாதிரி விகோரமா கோரி மாதிரி பயங்கரமா இவன் வந்து அவனை டார்ச்சர் பண்ணி வச்சிருந்திருக்கான். அவனாச்சும் ஒரு விரல தான் வெட்டி இருப்பான், ஆனா இவன் வந்துட்டு 2-3 விரல சேர்த்து வெட்டியிருப்பா போல. விரல தவிர்த்து வேற என்னெல்லாம் வெட்டினா தெரியல. அந்த அளவுக்கு நம்ம செத்து ரொம்பவே கொடூரமா டார்ச்சர் பண்ணியிருக்கா. இப்ப டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து பேசிக்கிறா, செத்து உனக்கு தெரியுமா எரிக் என்ன மறுபடியும் ஏமாத்திட்டான், எப்பெல்லாம் என்ன எரிக் ஏமாத்தணும் அப்பெல்லாம் உன வந்து டார்ச்சர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு மறுபடியும் அவன் டார்ச்சரை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம பயங்கரமா துடிக்கிறான். இதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம்? உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. அப்புறம் இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.